Hi babes, welcome back to my channel Drama Love Shikam Revenge Love episode 7. ஒரு எபிசோடு பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துருவாங்க. லாஸ்ட் எபிசோடில் வெய்யும் ஷீயும் வெளியில் போயிருந்தாங்கல்ல, இப்போ ரிட்டன் வராங்க. அப்போ வெய் சொல்கிறான், நீ ஒன்று என்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணணும்ல அவசியம் கிடையாது, நானே வந்துக்குவேன், நீ எதுக்கு என் கூட நடந்து வர அப்படின்னு வெய் கேட்க. அதுக்கு ஷீ சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த மாதிரி பொண்ணை பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுல என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வெய் கேட்க. அதெல்லாம் உனக்கு புரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷீ சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஷீக்கு கால் வருது, யூ தான் கால் பண்ணியிருக்கா. யூயோட பேரை பார்த்ததுமே வெய் திரும்பி நின்னுக்கிறான். ஷீ அந்த பக்கம் திரும்பி கால் அட்டன் பண்ண. அவன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு கம்பெனி கூட அப்படின்னு கேட்க. இவன் எதுவும் பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறான். திரும்பி பார்த்தா வெய் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து போய் அவனை ஹக் பண்ணிட்டு, என்ன நான் உண்மையிலுமே போகட்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வெய் சொல்கிறான், உன்னுடைய பேட்ச் ஆஃப் ஸ்னேக் இன்னும் உங்கள் அப்பா கிட்ட இருக்கு, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க. வாளு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அவ சரியான ஒரு ஓட்டவை அப்படின்னுட்டு, சரி நீ போயிட்டு வா, உனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. உண்மையாவ சொல்ற, நீயா என்ன போக சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறான். ஆமா நீ போ, நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்ல. குளிக்க போறியா அப்படின்னா அதுவும் நல்லதாக தான் போச்சு, வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு அவனை பக்கத்தில் எடுத்து ரொமான்ஸ் பண்ண போகிறான். அப்போ வெய், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா, உங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட போகிறாரு, போ இங்கேருந்து போ அப்படின்னு அவனை துரத்தி அனுப்பி விட்டுடுறான். இவன் குளிக்க போகிறான்னு சொன்னால, ஆனால் குளிக்காமல் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சிகரெட் எடுத்து வாயில் பற்ற வச்சுட்டு அந்த சிகரெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஷீ இவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷீ போகிறதா இருந்தாலும் அவன் போல இவனை தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு போய் நின்று பார்க்குறான். என்னடா என் வண்டி சத்தமே காணும்னு சொல்லி பார்க்குறான் போல. அதெல்லாம் பின்னாடி இருந்து ஷீ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெய் உள்ளே போயிடுறான். போய் பார்த்தா அவனோட ரூமில் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருக்குது. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸு ஃபுல்லாக சிகரெட்டு. என்னடா லவ்வர் இவன் சிகரெட்டெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கான். அன்றைக்கி அவன் சொன்னான்ல, உன்னோட சிகரெட் ஃப்ளேவர் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பாம்பு பண்ணையில், அதனால் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு டப்பா ஃபுல்லாக சிகரெட்டை வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்கான். வெய்யாலே அது நம்ப முடியல. அடுத்த நாள் ஷீ யூவை கூப்பிட்டுட்டு அவனுடைய பேரண்ட்ஸை பார்க்க வரான். ஏன்னா அவனுடைய அக்கா வந்திருக்கான். யூ எப்பயும் போலயுமே போனதுமே அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நல்லா பேசி அவங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஷீயோடைய அக்காவோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது, அவள் அசால்ட்டாக ஏமாறுறவ கிடையாதுன்னு. அவளுக்கு யூவை பிடிக்கல போல. ஏன்னா அவங்க அம்மாவும் யூ ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறது இவளுக்கு கடுப்பாகுது. சரி போதும் போதும் உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் ரெஸ்ட் ரூமுக்கு வரா, அதான் யூ. அப்போ அவளுக்கு தெரியுது அவங்க அக்காவுக்கு இவளை பிடிக்கலன்னு. இவங்களெல்லாம் எப்படி ஈஸியாக வின் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க அக்காவை அவ்வளோ சீக்கிரம் வின் பண்ண முடியாது போலையே அப்படின்னு அவள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அவளோட ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபேமிலியில் மருமகள் ஆகிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன்னோட லிமிட்ஸை தெரிஞ்சுக்கோ, நீ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நல்ல மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை படித்தவளுக்கு ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாதா மெசேஜ் எல்லாம் நம்மளை பயமுறுத்திடுமா என்ன, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு அப்படின்னுட்டு அவள் மேக்கப் பண்ணிட்டு ரிட்டன் அங்கே வரப்போகிறான். அப்போ ஷீயோடைய அக்கா அவளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு கேட்குது. ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவளுக்கு யூவை பிடிக்கல. அவள் சொல்கிறான், ஏதோ ஒரு பொண்ணு வரணும் அப்படின்றதுக்காக யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா, எனக்கு என்னமோ அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவள் ஓரமாக நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வெய்யோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, தம்பி இருக்கிற நிலைமைக்கு அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு யார் என்னன்னு பார்க்காம யார் வேணால் உள்ளே கூப்பிட்டு வந்துடுவீங்களா, எனக்கு என்னமோ அவளை பார்த்தா சரியாக படலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கால, அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஒட்டு கேட்டு இருக்கா, அவகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க. என்கிட்ட எதுவும் கேட்காத போ போ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷீயோடைய அக்கா அதை பார்த்துடுறான். உடனே என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க. இவ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ரியாக்ஷனை முகத்தில் மாற்றிக்கிட்டு ஷீ கிளம்பிட்டான் அப்படின்னு எதுவும் நடக்காத மாதிரி நல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். வெய் ஷீ வாங்கி கொடுத்த சிகரெட்டை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஷூ சத்தம் கேட்குது. ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே திரும்புகிறான். ஷீச்செங் வருவான்னு நினச்சேன் போல, ஆனால் ஷீச்செங் வரல, குவாஷிங் தான் வந்திருக்கான். குவாஷிங்கை பார்த்ததுமே என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. குவாஷிங் அதை புரிச்சுக்கிட்டு, என்னை பார்த்ததுமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் வந்த டிசப்பாயிண்டா, இல்லை ஷீச்செங் வரணும்னு நீ எதிர்பார்த்தியா, இல்லை ஒருவேளை யூ வருவான்னு நினச்சியா அப்படின்னு கேட்க.
யூயோட பேரை சொன்னதுலேயே உனக்கு ஒரு மாதிரி பக்குன்னுது. அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் இன்னும் ஷீச்செங் கிட்ட சொல்லலை அப்படின்னு இவனை பிளாக்மெயில் பண்ணுறான். எதுக்கு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு அவன் கடுப்பாய் கேட்க, இல்லை இத்தனை நாளாக நீ ஷீச்செங்கை ஏமாத்திட்டு இருந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவனை என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வெய் கேட்க, அது ஒன்றும் கிடையாது, எனக்கு ஷியாவை ரொம்ப பிடிச்சிருக்குது, அதான் எனக்கு அவனுக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே ஷியாவே வந்துடுறான். ஐயோ உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஷா ரொம்ப சலிச்சுட்டு வரான். உடனே குவாஷிங் அவன் பக்கத்தில் போயிட்டு, உனக்கு உடம்பு வலிக்குதா, எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு மசாஜ் இடம் தெரியும், அங்கே ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவாங்க, வா நான் மசாஜ் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே வெயிலில் போகாதன்னு சொல்கிறான். அப்போ குவாஷிங்க எல்லாத்தையும் சொல்லிடுறான், நீ தானே இத்தனை நாள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த, அவன் பண்ண எல்லாத்துக்குமே நீ தானே மாஸ்டர் மைண்டு, அவன் கூட உன்னை மாஸ்டர் மாஸ்டர் தானே கூப்பிடுவான், இந்த விஷயம் மட்டும் ஷீச்செங்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆகுன்னு தெரியுமா, அவன் தப்பு பண்ணது இல்லாமல் அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்தது நீனு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஷியாவுக்கு இப்போதைக்கு அவன் கூட போகிறதா சரின்னு படுது போல. ஆமாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப வலிக்குது தான், நான் மசாஜ் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னு வெய்யை பார்த்து கண்ணு காமிச்சிட்டு அவன் கூட போகிறான். அவன் சொன்ன மாதிரி ஒரு மசாஜ் பார்லர் கூப்பிட்டு வந்திருக்கான். 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்க அவங்கள மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷியாவை மசாஜ் பண்ணுற ஆள்கிட்ட, நீங்கள் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுறீங்களே, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க அவர் இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். பக்கத்தில் இருக்க குவாஷிங்கு, ஏன் சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, வேணும்னா நீங்கள் குவாஷிங் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே குவாஷிங்க்கு அது நல்ல ஐடியாவப்படுது. சரி அப்படின்னுட்டு ஷியாவும் பக்கத்தில் வந்து குவாஷிங்க்கு அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் அவன் மசாஜ் கற்றுக்கிறதுக்காகத்தான் வரான். ஆனால் அவன் மசாஜ் பண்ண பண்ண குவாஷிங்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாற, அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு மூடு செட் ஆகிடும். ஷியாவுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இத்தனை நாள் அவன் குவாஷிங் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லைல்ல, இப்போதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவனை ஒரு வேற ஆங்கிள் இருந்து பார்க்குறான். அவனுக்கு குவாஷிங்கை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அப்போ குவாஷிங் சொல்கிறான், ஷியா உண்மையாலுமே நீ ரொம்ப நல்லாவே மசாஜ் பண்ணுற, உன் கை உண்மையாலுமே செம்ம பவர் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சிச்சு போ, நீ எந்திரிச்சு போ இங்கேருந்து அப்படின்னு ஷியாவை சொல்ல, நான் எங்கே எந்திரிச்சு போக, நீ தான் என் பெட்டில் வந்து உட்காந்துருக்க, நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்ல, ஆமாம் சரி நானே போகிறேன் அப்படின்னுட்டு அவன் போய் அவனோட பெட்டில் படுத்துக்கிறான். ஆனால் இப்போ நமக்கு என்ன ஆச்சு, நம்ம ஏன் இவனுக்காக இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கு என்னென்னமோ ஆகுது. இதையெல்லாம் குவாஷிங்க நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வேற ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே ஷீச்செங்கு அந்த பாம்பு பண்ண வச்சிருப்பார்ல, அவர்கிட்ட வந்திருக்கான். எதுக்குன்னா வெய் வளர்க்குறான்ல அந்த பாம்பை இவங்கிட்ட விற்கிறதுக்காகத்தான். ஆக்சுவலாக வெய் அந்த பாம்பை வாங்குறதே இவங்கிட்ட இருந்து தான். இவங்கிட்ட வாங்கி இவங்கிட்டயே விற்க வைக்கிறான் இந்த ஷீச்செங்கு. ஆனால் இவங்கிட்ட தான் விற்கிறான் அப்படின்ற விஷயம் வெய்க்கு தெரியாது. ஸோ அந்த ஓனர் வேற வழி இல்லாமல் ஷீச்செங்க்கு பயந்துட்டு அவன் கொடுக்குற விலைக்கு இவன் வாங்கிக்கிறான். ஆனால் ஷீச்செங் போனதுக்கப்புறம் என்னடா பொழப்புது, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, இப்படி போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஷீச்செங்கோடைய வீட்டுக்கு அவனுடைய அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த இடமே பிடிக்கல. ஷீச்செங்கும் யூ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடா இடம் இது, இவ்வளோ சூடாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு யூ சொல்கிறான், இந்த இடம் எவ்வளவோ பரவாயில்ல, என் வீடு வந்து ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், நைட்டெல்லாம் ஒரே சத்தமாக இருக்கும் தெரியுமா, தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாம நீ வந்து ஷீச்செங் கூடயே ஒன்றா இதே வீட்டில் இரு அப்படின்னு சொல்ல, உடனே ஷீச்செங் கடுப்பாயிட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்கும், எனக்கு தனியாக இருந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா எத்தனை நாளைக்கு நீ தனியாகவே இருக்க போகிற, எனக்கு பேர பசங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அவன் கடுப்பாயிட்டு நான் சாப்பிட்டது போதும் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறான். அப்போ அவனுடைய அம்மா இவ பக்கத்தில் வந்து, நீ இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் வெக்கப்பட்டுக்கிட்ட கேட்க, நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே இரு, அவனை பார்த்துக்கோ அப்படின்னு டபுள் மீனிங்கில் சிம்பாலிக்காக சொல்ல, அவள் வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் ஆன்டி போனதுக்கப்புறம் இவ செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் மாடல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் இதெல்லாம் பார்த்த மாதிரி தெரியல. அவன் ஃபோனில் வெய்யை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வெய்யுடைய ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். அப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பார்க்குற ஃபோனில் அப்படின்னு கேட்க அவன் ஃபோனை மறைச்சிக்கிறான். ஆமாம்
இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் அப்படின்னு அவ பேச ஆரம்பிக்க, உடனே அவளுடைய பெட் ஸ்னேக்கை எடுத்துட்டு, இன்னைக்கு நான் உன்னை வெளியில கூட்டிகிட்டே போகலல்ல, வா நம்ம 2 பேரும் வெளியில போகலாம் அப்படின்னு அந்த பாம்பு எடுத்துட்டு வெளியில போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கடுப்பாய் உட்காந்துருக்கா. அப்புறம் யூயூக்கு யாரோ டெக்ஸ்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஷீச்சங்களுடைய அம்மாவுக்கு யாரோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க உடனே யூயூக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா உங்களுக்கு ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு கேட்க, இல்லையே ஆண்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அவன் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அவள் போய் சொல்கிறான். சரி, கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, அவன் வெளியூருக்கு போகிறான், நீ வேணா அவன் கூட போயிட்டு வாயேன், எனக்கும் பேர பசங்க வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நான் வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல, நீங்கள் போயிட்டு திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும், அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆன்ட்டி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆன்ட்டிக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. இவளும் ஃபோனை வச்சுட்டு, இவங்க என்னன்னா இப்படி சொல்கிறாங்க, ஆனால் இவன் நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டானே அப்படின்ற மாதிரி ஷீயை பார்த்துக்கிட்டு இருக்க. ஷீ காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு அவனுடைய பாம்பு கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். இங்கே கிளினிக்கில் வெயி அவனுடைய ஸ்னேக் பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ 5 லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்குது. அதை கேட்டு ஷியாவ் சொல்கிறான், பரவாயில்லையே, உன் பாய் ஃப்ரெண்டால உனக்கு நல்ல லாபம் வருது அப்படின்னு சொல்ல, அவனால் எனக்கு என்ன லாபம் வருது, நான் கஷ்டப்பட்டு பண்ண என்னோட வேலைக்கு தான் எனக்கு இந்த காசு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், அவன் உனக்காக என்னென்னமோ வாங்கி தரால, நீ அவனுக்கு ஏதாச்சும் வாங்கித்தா, அதான் இவ்வளோ லாபம் வந்திருக்கல அப்படின்னு சொல்ல, உடனே அவன் அந்த பாம்புக்கான செலவெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு, ஐயோ இவ்வளோ செலவாயிருக்கா, பாரு பாம்புக்கு சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி, அந்த இடத்துக்கு வாடகை, இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ தெரியுமா, எல்லாம் போச்சு, எனக்கு வெறும் 30,000 தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்ல, 30,000 இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, ஏன் எனக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் இல்லையா, எனக்கு சாப்பாடு அதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அது பாதி போயிட இன்னும் கொஞ்சம் தான் காசு இருக்குது, சரி அந்த காசில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ்ஸா, அடுத்த மாதம் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு அதையும் கழிச்சிடுறான். கடைசியில் எங்கிட்ட வெறும் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற நீ, அவனுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் வேணா அவனுக்கு சுகர் கேண்டி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் அதுக்கும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா உனக்காக ஒரு டப்பா ஃபுல்லாக சிகரெட் வாங்கி கொடுத்துருக்கான், அவனுக்காக எதுவுமே வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கேட்க, சொன்ன மாதிரி அந்த சிகரெட் இருக்குல்ல, அதில் வேணா ஒரு 4 டப்பா விற்றுட்டு அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி தரவா அப்படின்னு கேட்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்க உன்னோட அந்த கணக்கு நோட்டு கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு அதை வாங்கி பார்க்குறேன், பாரு இங்கே ஒரு 100K இருக்குது, அதில் ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்ல, அது என் காசு, நான் எனக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு வெளியில் ஷூ சத்தம் கேட்குது. ஷூ சத்தத்தை வச்சே அதை ஷீச்சங் தான் நல்லா கண்டுபிடிச்சிடறான். அவன் தான் வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே பெட்டை விட்டு எந்திரிச்சு போய் அந்த சேரில் ரொம்ப ஸ்டைலாக உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீச்சங் அங்கே வந்துடுறான். இவனை பார்த்துட்டு, நான் வரேன்னு தெரிஞ்சும் எதுக்கு இந்த மாதிரி என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து கேட்குறான். என்ன பண்ணுற நீ, ஒழுங்காக பேசு, இதெல்லாம் 4 பேர் வந்து போகிற இடம் அப்படின்னு சொல்ல, 4 பேர் வந்து போகிற இடத்துல நீ எதுக்கு இந்த மாதிரி ஸ்லட் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். என்ன யாரை பார்த்துட்டா ஸ்லட்டுன்னு சொன்னால் அவன் செம்ம கடுப்பாயிடுறான். ஏன் உனக்கு தெரியல நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு, உன்னை பற்றி தான், நான் உன்னை பார்த்து 5 நாள் ஆச்சு, வா எங்கே அப்படின்னு இழுத்து அவனுடைய பேண்ட்டை கழுவிட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். விட்றா விட்றா, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், என்னை விடு, என்னை விட்டாதான் தருவேன் அப்படின்னு எப்படியும் அவங்ககிட்ட சமாளித்து தப்பிச்சிடுறான். என்ன கிஃப்ட் காட்டு அப்படின்னு சொல்ல, அவன் உண்மையாலுமே அவனுக்காக ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். அதை எடுத்து காட்டுறான். அது ஒரு பெல்ட்டு. அதை பார்த்ததுமே இது எதுக்கு எனக்கு அப்படின்னு அவன் கடுப்பாக சொல்ல, வேண்டானா கொடு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் கையிலேருந்து வாங்க போகிறான். நான் சும்மா சொன்னேன் கொடு எனக்கு வேணும் அப்படின்னு பட்டுன்னு அவன் கையிலேருந்து பிடுங்கிக்கிறான். அந்த பெல்ட்டை கையில் எடுத்து அவனை ஒரு அடி அடிக்கிறான். எதுக்குடா என்ன அடிச்சேன் அப்படின்னு கேட்க, இல்லை இது வேலை செய்தா இல்லையான்னு பார்த்தேன், பரவாயில்ல நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல, சரி டைமிங்கும் நல்லா தான் இருக்குது, இது ஒரிஜினலா அப்படின்னு கேட்க, ஒரிஜினலாம் இல்லை, நான் ஃபேக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரிஜினல் பிராண்டட் இல்லைன்னு சொல்கிறான். சரி நீயே எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு கையில் நீ போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே போட்டு விடு அப்படின்னு அவன் முன்னாடி வந்து நிற்க, அவனே அவன் பேண்ட்டில் அந்த பெல்ட்டை போட்டு விடுறான். திரும்ப அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, திரும்புறதா, சாரி என்னால் திரும்பலாம் முடியாது அப்படின்னு அவனையே பார்த்துக்கிட்டு நிற்க, வேற வழி இல்லாமல்
வெய்யி பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்துல போய் அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு அந்த பெல்ட்டை பிடிச்சி அவன் பக்கத்துல இழுக்கிறான். ஆனா அன்னைக்கு அவன் வெய்ய இழுத்ததுமே வெய் பக்கத்துல வந்துட்டால, அதே மாதிரி இப்ப ஷீயும் பக்கத்துல வருவான்னு நினைச்சான் போல. ஆனா ஷீ செம ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்கான். அவன் உடனே அவனை பக்கத்துல இழுத்து, இன்னைக்கு நைட் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த பெல்ட்டை அவன் கழுத்தில் போட்டு அவனை பெண்டில் தள்ளிட்டு அவன் பக்கத்தில் போகிறான். நீ என்னடா பண்ணுற, என்னை விடுடா விடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஷீ அதை கேட்குற மாதிரி இல்லை, பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட சீன் கட் ஆகிடுது. அடுத்து அவங்க 2 பேருக்குள்ள மேட்ரு நடக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை போல. 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ரொம்ப கடுப்பான். எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கடா, எனக்கு ரொம்ப க்ரௌடிங்காக இருக்குது, எனக்கு தனியாக தூங்கி தான் பழக்கம் அப்படின்னு சொல்ல, ஏண்டா உன் கூடவும் படுக்க விட மாட்டேன், பக்கத்துலேயும் படுக்க விட மாட்டேன், நீ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு அவன் ஷீ திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவாக சொல்கிறான், டபாவு அப்படின்னு கூப்பிட. அவனு என்னன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டெல்லாம் அவனை டபாவு அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு கடுப்பாகும். ஆனால் இப்போ அவனுக்கு பழகிருச்சு போல். நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், வரதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, அவன் மனசுக்குள்ள அப்பாடா போயிட்டு வாடா, நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு தோணுது. என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெய் அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான். உடனே ஷீ சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்தில் போய், என்ன கோவமா, என் மேலே கோச்சிக்கிட்டே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கான். அப்படின்னா திரும்ப என்னை பாரு அப்படின்னு சொல்ல, திரும்பி அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் அங்கே எதுவும் நல்லா இல்லை அப்படின்றான். இங்கே பாருன்னு சொல்கிறல்ல அப்படின்னு அவனை திருப்பி முகத்தை பார்க்க வச்சு, என்ன என் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அப்போ ஷீ ரொம்ப ரொமான்டிக்காக அவன் பக்கத்தில் வந்து, என் மேலே யார் வேணால் கோவப்படலாம், யார் வேணால் கோச்சிக்கலாம், ஆனால் நீ மட்டும் எப்பயுமே என் மேலே கோச்சிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டா என்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்தில் வந்து அவன் மேலே கையை போட்டுட்டு ரொம்ப ரொமான்டிக்காக 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கிளினிக்கு எந்திரிச்சு வெளியில் வரான் வெய். ஆனால் அவன் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். அது பார்க்குறதுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு ஷியாவு கேட்க, ஷீச்செங்கு பிஸ்னஸ் ட்ரிப்க்கு வெளியில் போகிறான். யார் கூட போகிறா தெரியுமா, யூ அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னு அதான் விஷயமா, ஏன் உனக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு ஷியாவு கேட்க, எனக்கு எங்கே ஜெலஸாக இருக்குது, நான் பிளான் பண்ண மாதிரி தானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் தானே யூக்கும் ஷீயோடைய அம்மாவுக்கும் மெசேஜ் பண்ணேன், அதனால தான் உங்கள் அம்மா வேணும்னே யூவை கூட அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா யூக்கும் ஷீயோடைய அம்மாவுக்கு இவன் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நான் பண்ண பிளான் நல்லபடியாக நடந்துச்சுன்னா யூவும் ஷீச்செங்கு டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவளுக்கு அந்த பாம்பை பிடிக்காது, அவள் அந்த பாம்பை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு ஷியாவ் கேட்க, ஆமாம் அதான் என்னோட பிளானு. சரி எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னுட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு அவன் வெளியில் வரான். ஆனால் வெளியில் வந்ததுமே ஷீச்செங் இருடா உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்றான். அப்படின்னா உண்மையிலுமே அவனுக்கு கடுப்பாக இருக்கு போல, ஷீச்செங் இவனை விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான்னு. ஆனால் ஷீச்செங்கு அவ கூட போகலை, அவளை தனியாக அனுப்பி வச்சுட்டு இவன் மட்டும் காரில் போய்கிட்டு இருக்கான். அப்போ கூட அவனுடைய ஆள் வந்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு எல்லாம் ரெடி அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி யூ ஹோட்டல் ரூமுக்கு போயாச்சு, உங்களுக்கு ஒன்றா ரூமில் படுக்க இஷ்டம் இல்லைன்னா வெளியில் வந்து சோஃபாவில் படுத்துக்கோங்க அப்படின்னு அவனுடைய ஆள் சொல்ல, பரவாயில்லடா நீ தாண்டா என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஷீச்செங் சொல்லிட்டு சிரிக்கிறான். ஆமாம் அந்த பாம்பு மேட்ரு என்ன ஆச்சு, வெய்க்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, இல்லை அவனுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, அதான் அவனோட பாம்பு அவங்க அந்த பண்ணையிலே விற்கிறாங்கள அதை பற்றி தான் கேட்குறான். அவன் கேட்டான் ஆனால் நான் அதை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஷீயும் அவனுடைய ஆளும் சேர்ந்து ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஆல்ரெடி யூ ரூமுக்கு வந்துட்டால, அவள் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, வந்துட்டியா நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறான். ஆனால் ஷீ கூட அவனுடைய ஆள் இருக்கிறத பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு பயந்துட்டு உள்ளே போயிட, அவனும் நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவன் வெளியில் போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் அவன் போயிட்டான் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்புறம் யூ வெளியில் வந்து, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் அப்படின்னு பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ண வரான். அப்போ அவன் கையில் இருக்க பாம்பை பார்த்து பயந்துடுறான். என்ன என்னமோ சொல்ல வந்தியே இன்னைக்கு நைட்டு அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு அந்த பாம்பு மேலே உண்மையாலுமே ரொம்ப பயம் இருக்குது போல். அப்புறம் குளிச்சுட்டு தூங்குறதுக்கு வரான். ஆல்ரெடி ஷீச்செங்கு பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். மறுபடியும் அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு குட்டியாக ட்ரெஸ் போட்டு அவன் கூட ஒன்றா பெட்டில் படுக்கலான்னு வரான். பெட்ஷீட் தூக்கி பார்த்தா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே அவனோட பாம்பு இருக்குது.
பாம்பு பார்த்துட்டு செம்மையாக பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் எந்திரிச்சிடறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் அந்த பாம்பை பார்த்து தான் பயந்தா அப்படின்னு சொல்லாமல் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல, என் கனவுல நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்ல, அவன் அவனுடைய பாம்பை பார்த்துக்கிட்டே, நீ எதுக்கு பயப்படுற, நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவ கூட அவன் நமக்கு தான் சொன்னான் போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்க, அவன் கையில் பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு உடனே செம்மையாக கடுப்பாயிடுது. படுத்து தூங்கு அப்படின்ட்டு ஸ்ரீசங் தூங்க போயிடுறான். அப்போ கோவமா அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, ஒரு நாள் யாரும் இல்லாத டைமை பார்த்து உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில வந்தாலும் அவன் ஒரு பெட் ஷாப் வந்திருக்கான். அங்க பாம்பெல்லாம் இருக்கு. அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வேண்டாம், ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு கேட்க, அவரை கூட்டிட்டு போய் ஸ்பெஷலா இருக்க பாம்பை காட்டுறாரு. ஆமாம், இந்த பாம்பு நம்ம ஊர்ல கிடைக்காது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நாங்க ஃபார்மிங் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல அவன் நக்கலா சிரிக்கிறான். ஃபார்மிங், இதை நான் நம்பணும். இந்த ஸ்னேக் இந்த ஊர்லயே கிடைக்காது, உண்மையை சொல்லுங்க, இதை நீங்கள் எங்கேருந்தோ கடத்திட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் உண்மையில தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே வேணாம் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி நடிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உண்மையாலுமே இந்த பாம்பை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், பாம்பை பற்றி தெரிஞ்சாதானே வாங்குறதுக்கு, நீங்கள் தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அவன் பக்கத்தில் வந்து அந்த பாம்பை பற்றி என்னமோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஷியாவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த பாம்பு மேட்ரு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஷியோட பாம்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன போய் ஷீச்சுங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஷியாவ் கேட்க, இல்லை, இப்போ நான் போய் சொன்னான் அவன் அவனுடைய பாம்பை எடுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், அவனுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் பிரச்சனை அதிகமாகும். அவங்க அப்பா மறுபடியும் அந்த பாம்பை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அதை நம்ம பண்ண விடக்கூடாது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பாம்பை கண்டுபிடிச்சி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, நீ பண்ணுறத பார்த்தா நீ அவங்கள பிரேக்கப் பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி தெரியல, அவங்கள பிரேக்கப் பண்ண விட்டுட்டு நீ அவங்க கூட இருக்கணும்னு பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அவங்க பிரேக்கப் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, என்ன பண்ண போகிற அப்படின்னு அவன் கேட்க, அதான் நம்ம ஆல்ரெடி பண்ண பிளானே தான், அவனும் அதாவது ஷீச்செங்கும் யூயும் தனியாக இருக்கணும். அப்போ அவள் கண்டிப்பாக அந்த பாம்பை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் கடுப்பாயிட்டு அவளை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுவான். அவள் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். அவங்க அம்மா ஷீச்செங்க திட்டுவாங்க அப்படின்னு அவன் நடக்க போகிற பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் பக்கத்தில் நின்றுட்டு ஷீச்செங் 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 அப்படின்னு ஷியாவ் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் ஷீச்செங்குன்னு மூச்சுக்கு 300 டைம் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் அம்மா. சரி, இப்போ ஷீச்செங்கோட பாம்பனை எப்படி வெளில கொண்டு வர போகிற அப்படின்னு கேட்க, அவனுடைய பிளானை அவன் அவங்ககிட்ட அமைதியாக சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு சின்ன ஸ்பெஷல் சீனு, ஷீச்செங்க்கு பெல்ட் வாங்கினால அவன் ஒரு மாலில் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையை பார்த்ததுமே ஷீச்செங் இந்த பிராண்டு தானே யூஸ் பண்ணுவான் அப்படின்னுட்டு அந்த கடைக்குள்ளே போகிறான். சும்மா பார்க்கலான்னு தான் போகிறான். ஆனால் அவனுக்கு உண்மையாலுமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறான். அப்படின்னா அவன்கிட்ட ஃபேக்குன்னு சொன்னது போய் போல், அவன் உண்மையாலுமே அவனுக்கு பிராண்டட் கிஃப்ட் தான் வாங்கியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.